அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியோடைய அம்மா அப்பா மதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட வாயக்குறன்னு எத்தனை தடவடி சொல்றது அப்படின்னு சொல்லி மதி அம்மா கேட்கவும், அப்பதான் மதி, நீங்க முதல்ல எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, இங்க என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன்னு. அவங்களே போன் பண்ணாலும் வர முடியாதுன்னு சொல்ல சொன்னல, ஏன் வந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், ஆமாடி, நாங்க வராம இருந்தா என்ன ஆகுறது, அப்புறம் அவ்வளவுதான், என்னடி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மதி அம்மா சொல்லவும், அப்பதான் மதி அப்பா, என்ன மதி நீ சின்ன பிள்ளையா, நீ ஒவ்வொரு தடவை இப்படி நாங்க வர்றதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தான் தெரியல மதி, எனக்கு ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் மதி அப்படின்னு சொல்லி மதி அப்பா சொல்லவும், என்னப்பா அட்ஜஸ்ட் பண்றது, நான் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான்ப்பா இருந்து பேசுறாங்க, அவங்க பேசுனதுல 10% கூட நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சரி விடு, சொல்லிட்டு போறாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ அமைதியா போ மதி அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்பா சொல்லவும், என்னால அப்படி அமைதியா இருக்க முடியாது, எந்த தப்புமே செய்யலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இங்க பாரு மதி, கடைசியா சொல்றோம், தயவு செஞ்சு போய் உன் மாமியா கிட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டு இனிமேல நான் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி மதி அம்மா சொல்லவும், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி அம்மா சொல்லவும், நீ மன்னிப்பு கேட்க மாட்டடி, நீ மன்னிப்பும் கேட்க வேண்டாம், உன்னை பெத்து தொலைஞ்சிட்டோல, உன்னை பெத்த கடமைக்கு நாங்க போய் மன்னிப்பு கேட்கிறோம், எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டு மதி கேட்காதனால மதியோடைய அம்மா அப்பா இங்க வெளியில வராங்க. என்ன உங்க பொண்ணுக்கு புத்திமதியெல்லாம் சொன்னீங்களா, அவ இனிமேலாவது ஒழுங்கா இருப்பாளா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், சொல்லியிருக்கோம் சம்மந்தி அம்மா, மன்னிச்சிருங்க, எங்க பொண்ணு பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மதி அம்மா சொல்லவும், அம்மா எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சுரேஷ் அப்பா, பாத்தீங்களா எப்படி கூட கூட பேசுறான்னு பாத்தீங்களா, பெரியவங்கன்னு சொல்லி ஒரு மட்டு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லவும், இங்க பாருங்க, இதுதாங்க கடைசி முறை, உங்களுக்காக சரின்னு சொல்லி விட்டு தொலைஞ்சிட்டு போறோம், இதுக்கப்புறமும் உங்க மக இப்படி வாயாடிக்கிட்டு திரிஞ்சான்னு வைங்க, சுரேஷுக்கு அவளுக்கு விவாகரத்து வாங்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஒரே போட மதியோட அம்மா அப்பாவுக்கு பயமாயிருது. ஐயோ சம்மந்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்பா சொல்லவும், அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா உங்க மக அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லவும், சரிங்க, அவ இனிமேல் எதுவும் செய்ய மாட்டான், அதான் நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோமே அப்படின்னு சொல்லி மதியோட அம்மா அப்பா சொல்லவும், சரி சரி அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, சரி நாங்க கிளம்புறோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா அப்பா கிளம்ப, அப்பதான் மலரு, அம்மா இருங்கம்மா காஃபி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்லம்மா பரவாயில்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா அப்பா கிளம்பிடுறாங்க. மதி ரூமுக்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் சுரேஷ், ஏய் கொஞ்சம் கூட உனக்கு நான் சொல்றது கேட்கணும்னு தோணவே இல்லைல்ல, உன்னை ஒரே ஒரு சாரி தானே கேட்க சொன்னேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேன்ட்டுல, உனக்கு ரொம்ப இந்த நெஞ்சழுத்தம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நான் தப்பு செஞ்சா சாரி கேட்பேன், நான் தப்பே செய்யலையே, நான் யாருக்கிட்டையும் போய் வேணும்னு பேசல, யாரையும் தப்பாவும் பேசல, உங்க அம்மா இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க, நான் எப்படி சாரி கேட்பேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், நீ சாரி கேட்டுத்தான் ஆகணும், அதான் என் அம்மா அப்பா கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், உன் அம்மா அப்பா கேட்டா அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவாங்களா, நீ சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் பிடிவாதம் பண்ண, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், முடியாதா, அப்ப நான் சாரி கேட்க சொன்னா நீ கேட்க மாட்ட, என் அம்மாவை நீ மரியாதை இல்லாம பேசினாலும் சாரி கேட்க மாட்ட, அப்ப நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், மதி பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. ஏய் என்ன முறைச்சு பாக்குற, கிளம்புடி கிளம்பு, நீ வீட்டிலே இருக்க கூடாது, கிளம்புடி, முதல்ல மன்னிப்பு கேட்டா நீ இந்த வீட்டுல இருக்கலாம், மன்னிப்பு கேட்கலனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லி இங்க தரன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு மதிய வெளியே பிடிச்சு தள்ள, ஏய் சுரேஷ் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் தடுக்க, விடுடா அவ போனா போயிட்டு போறா அப்படின்னு சொல்லி லட்சுமி ராகவனும் பேச, ஐயோ மதி அப்படின்னு சொல்லி மலரு பதற, மதி அப்படியே நிக்கிறாங்க. மதி சாரி கேட்டுறேன் மதி அப்படின்னு சொல்லி இங்க மலரு சொல்லவும், என்னால சாரி கேட்க முடியாதுங்க, நான் தப்பு செய்யலையே, உங்களுக்கு தான் தெரியுமே நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஐயோ எனக்கு தெரியும் மதி, ஆனா இவங்களுக்காகவாது ஒரு பேருக்குன்னு சாரின்னு சொல்லிட்டு போய் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், என்னால முடியாதுங்க, வீட்டை விட்டு போகணுமா, போறேனே அப்படின்னு சொல்லிட்டு மதி வெளியே வந்துடுறாங்க. மதி மதி அப்படின்னு சொல்லி மலரு கூப்பிட பாக்யராஜ் இங்க சுரேஷ் கிட்ட, என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல,
போனா போயிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும் மலர் இங்க வேகமா வந்து மதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னம்மா மறுபடியும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மதி அம்மா கேட்கவும், அம்மா ஆமாம்மா பிரச்சனையாயி மதி வீட்டை விட்டு போ சொல்லிட்டான் சுரேஷ், மதியம் வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் சொல்லும். என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க காஞ்சனா பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம்மா நீங்க கொஞ்சம் மதியம் வந்து கூட்டிட்டு போங்கம்மா, அவ இப்பதான் வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சரிம்மா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனாவை போனை வைக்க மதி சும்மா இருக்காம நேரா பார்த்தா எஸ்பி ஆபீஸ் போயிடறாங்க. எஸ்பி ஆபீஸ்ல மதி வரவும், மதி என்ன மதி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கிறாரு. அபிஷியலா பேசணுமா இல்ல பர்சனலா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல எஸ்பிக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். சரி வாமா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி நேரா மதியை கூட்டிட்டு சுரேஷ் வீட்டுக்கு வர, இங்க எஸ்பி வண்டி வரவுமே சுரேஷ் பார்த்துட்டு எஸ்பி கார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா வராரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சுரேஷ் சல்யூட் அடிக்க, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ, ஒரு போலீஸ்காரன் நீ இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், சார் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் திருன்னு முழிக்க பின்னாடி அப்பதான் பார்த்தா மதி வராங்க. ஓ எல்லாம் இவ செஞ்ச வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்க்க, இங்க பாரு சுரேஷ், இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், மதி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். இங்க பாரு சுரேஷ், என்ன வேணாலும் நடக்கட்டும், வீட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக கட்டின பொண்டாட்டிய உன்னைய நம்பி உன் வீட்டுக்கு வாழ வந்த பொண்டாட்டிய அவங்க அம்மா அப்பாவாவது கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அவங்க அம்மா அப்பா உன்னைய நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காவது எப்படி நீ அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலாம்? அதுவும் ஒரு பொண்ணு, பையனா இருந்தாது கூட சரி, அதுவும் ஒரு பொண்ணு நைட்டு நேரத்துல வெளியே போன்னு சொல்லியிருக்க. என்ன சுரேஷ், ஒரு போலீஸ்காரன் நடந்துகிட்டு நீ இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி எஸ்பி கேட்கவும், அது ஒரு குடும்ப பிரச்சனை பர்சனல் அப்படின்னு சொல்லி சுரேஷ் திணறவும், இங்க பாரியா பர்சனலா இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். மதி சொன்ன விஷயத்துக்கு இதேது அபிஷியலா இருந்துச்சுன்னு வை, லேடிஸ் போலீஸோட வந்து உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லவும், சார் அப்படின்னு சொல்லி சுரேஷ் அதிர்ச்சியாகவும், இங்க பாருங்க சுரேஷ், மதி சொன்னதுல எதுவுமே பொய் இருக்கிற மாதிரி தெரியல, அந்த பொண்ணு சொன்ன எல்லா விஷயங்களுமே கரெக்டா தான் இருந்துச்சு. நீங்க என்ன ஏதுன்னு வீட்டுல தயவு செஞ்சு விசாரணை பண்ணுங்க. நீங்க ஸ்டேஷன்ல விசாரணை செஞ்சா மட்டும் பத்தாது, வீட்லயும் என்ன நடந்துச்சு, எது உண்மை எது பொய்ன்னு தயவு செஞ்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அம்மா முக்கியம்தான், அதே மாதிரி மனைவியும் முக்கியம்தான். மனைவி பக்கம் உண்மை இருக்கா, அம்மா பக்கம் உண்மை இருக்கா, யாரு பொய் சொல்றா யாரு உண்மை சொல்றான்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாரு பக்கம் நியாயம்னு பேச ஆரம்பிங்க. எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா அம்மா சொல்றத மட்டும் நம்ப கூடாது சுரேஷ் அப்படின்னு சொல்லி எஸ்பி இங்க கிளாஸ் எடுக்க சுரேஷுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாருங்கம்மா உங்களுக்கும் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை எஸ்பி கூப்பிட, சரிங்க சார் அப்படின்னு சொல்லி லட்சுமி அப்படியே பதற, மதி நீங்க இங்கதான் இருக்கணும், உங்களை யாரு போக சொல்றான்னு நானும் பாக்குறேன். நீங்க உங்களுக்கு அப்படி யாராவது இங்க உங்களை குடும்பப்படுத்துற மாதிரியோ இல்ல ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னும் இல்ல, அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷனை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி சொல்லவும், இங்க ராகவன் லட்சுமிக்கெல்லாம் பயங்கரமா ஆட்டம் காண ஆரம்பிச்சிருது. மலர் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடு மதியா கொக்கா, வீட்டை விட்டு போறாளேன்னு நினைச்சு பயந்துட்டேன், ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி மலர் பாத்துக்கிட்டு இருக்காங்க.